வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரானி ஐடியாஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மணி பிளான்ட்டை எப்படி வீட்டில் அழகாக வைக்கலாம் அப்படின்றது. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சணல், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட், அந்த பாட்டில் வந்து மண் இருக்க மாதிரி மணி பிளான்ட். இது வந்து இந்த சணல் பார்த்திங்கன்னா, இந்த சணலை வச்சு தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். இந்த ஒரு பிவிசி பைப் எடுத்திருக்கேன். இந்த பைப்பை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது உள்ளே எவ்வளோ இன்சர்ட் பண்ண போகிறோம் அந்த தொட்டிக்குள்ளே, அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஹைட்டு வேணுன்றத மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்திங்கன்னா, அந்த சணலை மேலேருந்து கட்டுறேன். மேலே எப்படி டைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஹோலை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிவிடுவோம். எப்படி சுற்றுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் க்ளூகனில் வந்து ஜஸ்ட்டு ஒட்டிடுறேன். ஏன்னா வந்து பிரியாமல் இருக்கணுன்றதுக்காக க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடுறேன். ஏன்னா இந்த ஒட்டுறதுனால வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு க்ரிப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் காஞ்சி விட்டுட்டு நான் இப்போ சுற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோலை வந்து நார்மலாக சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுற்ற ஆரம்பிப்போம். இந்த எண்டில் என்ன பண்ணுறோன்னா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ண இடத்துல இங்கேருந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்ற ஆரம்பிக்கிறேன். கேப் விடாமல் நம்ம சுற்றுவோம். இந்த மாதிரி நம்ம சுற்றி மணி பிளான்ட்டை வைக்கிறதுனால நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் தொட்டியில் நல்லா நீண்டு அப்படியே நேராக வளரும். இது கீழே தொங்காது. கீழே தொங்காமல் இருக்கிறதுனால அழகாக மேலே வளரும் போது கீழே பெருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மணி பிளான்ட் கீழே படாது, அது நசுங்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஐடியாவை யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய பெரிய மாலில் நிறைய இடத்துல வந்து பே பண்ணி வாங்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து டைம் சேவிங்கும் கூட நம்மளே பண்ணுறதுனால, அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்மளே பண்ணுறோம் அப்படின்றது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டை நம்மளே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகுபடுத்திக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து சுற்றிட்டேன். இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ரோப் போட்டு நம்ம வந்து கட்டி விட்டுடணும். ஏன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரோப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மணி பிளான்ட் செட் பண்ண போகிறோம். ரொம்ப தளன்னு இருக்கணும், அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் மண் வந்து ஹார்டாக இருக்குது. அதனால் இந்த மண்ணை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் தளன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் நாரையும் நான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதில் ஹோல் போட்டு ஃபஸ்ட்டு பைப்பை நட்டுடுவோம். அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து மணி பிளான்ட்டை இது பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டாக க்ரிப்புக்காக மண்ணை போட்டு மூடிடலாம். இப்போ மணி பிளான்ட்டை நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நட்டுக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக எடுத்துருக்கேன். வேர் இருக்கிற பாட்டை இப்படி கீழே வச்சு இப்படி தொங்க விட்டுடுறேன். ஏன்னா கடைசியாக அதை வந்து நம்ம கட்டிடலாம். மண்ணை போட்டு மூடிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். பிளான்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நான் வந்து நல்லா கயிறு போட்டு கட்டிட்டு அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வந்து அழகுபடுத்தி வச்சுக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸும் கிடைக்கும். இந்த மாதிரி மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றும் போது அதை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் வீட்டில் வந்து அழகாக வைக்கணும் அப்படின்றது.